ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம பர்ஸ்டர் வாட்டர் பைப்ஸ் அப்படின்ற 2026 ரிலீஸ் ஆன ஒரு சூப்பரான காமெடி படத்தை தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல இருக்கிற காமெடி மூவிக்கு நீங்க கொடுத்த ஆதரவை நம்பி தான் இந்த வீடியோவும் போடுறேன். ஸோ கண்டிப்பா இது உங்களுக்கு என்டர்டைன்மெண்டா இருக்கும். ஸோ வாங்க கதைக்குள்ள போலாம். நீங்க பார்த்து கொண்டிருப்பது வாய்ஸ் மூவி ஷார்ட். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல நியூஸ் ஆட்கள் என்ன சொல்றாங்கன்னா, மக்கள் எல்லாம் பீதியில இருக்காங்க, இங்க ஒரு மோசமான சம்பவம் நடந்திருக்கு, கவர்மெண்ட் இதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்ல, இப்ப நம்ம படத்தோட ஹீரோவை காமிக்கிறாங்க. அவர் ஒரு ஆபீசர். அவர் அவங்க டீம்ல இருக்கிறவங்க எல்லாம் ஒரு இடத்துக்கு போறாங்க. அந்த இடத்துல ஒரு அபார்ட்மெண்ட்டுக்குள்ள ஒரு நபர் ஒரு லேடியும் ஒரு போலீஸையும் கடத்தி வச்சு பாம் செட் பண்ணி வச்சிருக்கான். இந்த பாம்பை நான் வெடிக்க வைக்க போறேன், நீங்க எல்லாம் சாக போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவனை பிடிக்கிறதுக்காக ஹீரோ அவங்க டீமோட அந்த இடத்துக்கு போறாங்க. மக்கள் அடுத்தது என்ன நடக்க போகுது, பாம் அவங்க ஆஃப் பண்ணுவாங்களா, அந்த நபர்களை காப்பாத்துவாங்களான்னு பதட்டத்துல கீழே பாத்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோங்க டீம் எல்லாம் வேக வேகமா அந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள போறாங்க. அதே இடத்துல ஒரு வீட்டை காமிக்கிறாங்க. அங்க ஒரு தாத்தா பாட்டி டிவி பார்த்துட்டே இருக்க. என்ன வெளியே ரொம்ப சத்தமா கேக்குது அப்படின்னு சொல்ல, யாருக்கு தெரியும், நம்ம வேலை என்ன, சீரியல் பார்க்கணும், மணி 8 ஆயிடுச்சுல அப்படின்னு சொல்லி டிவிய பார்த்துட்டு இருக்கும் போது இப்ப நம்ம ஹீரோங்க டீம் எல்லாம் வேகமா உள்ள போற விஷயம் அந்த பாம் வச்சவனுக்கு தெரிஞ்சிடும். யார் வந்தாலும் நான் பாம் ஆன் பண்ணாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாம் ஆன் பண்ணி விட்டுறான். டைமிங் ஓடிட்டு இருக்கு. இப்ப ஹீரோங்க டீம் எல்லாம் வேகமா அடிச்சுட்டு உள்ள கதவை தொடர்ந்து போய் பார்த்தா அவங்க தப்பான வீட்டுக்கு போயிருப்பாங்க. அந்த சீரியல் பாக்குற தாத்தா பாட்டி தான் உள்ள இருப்பாங்க. எதிரதான் அந்த மோசமானவன் இருப்பான். ஒரு அட்ரஸ் கூட உங்களால பார்த்து வர முடியலையா ஆபீசர், சாவங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பாம் ஆன் பண்ணிவிட அந்த வீடு அப்படியே வெடிஞ்சு சதறிடும். நியூஸ்ல எல்லாருமே போலீஸ் ஆபீசருங்களை பங்கமா கலாய்க்கிறாங்க. ஒரு டெலிவரி பண்றவன் கூட கரெக்டான அட்ரஸ்க்கு போவான், ஏன் உங்களுக்கு போக தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஹீரோ அவங்க டீமையும் கவர்மெண்ட்டையும் பயங்கரமா கலாச்சிட்டு இருக்காங்க. இது பார்த்தாதுன்னு பிரஸ் மீடியா ஆட்கள் ஹீரோ பண்ண தப்புனால அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் இறந்துட்டாங்க, எல்லாருக்கும் ஆபத்து ஆயிடுச்சு, அவருக்கு கண்டிப்பா நீங்க பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அங்க இருந்த சீனியர் ஆபீசர் ஹீரோவை தனியா கூட்டிட்டு போறாரு. அவரை இதுல சைன் பண்ணுன்னு ஒரு பேப்பரை கொடுக்கறாரு. ஹீரோவோட டிரான்ஸ்பர் லெட்டர் தான். ஒரு சின்ன டவுன்ல நீ அங்க சீஃப் ஆபீசரா ஒர்க் பண்ண, அதுக்கு அடுத்தது பிரச்சனை எல்லாம் சரியான பிறகு நீங்க வந்துடலாம் அப்படின்னு சொல்ல, ஹீரோ எனக்கு எதுக்கு நீங்க டிரான்ஸ்பர் தரீங்க, என் மேல எந்த தப்பும் இல்ல, நீங்க கொடுத்த அட்ரஸ்க்கு தானே நாங்க போனோம், என் மேல எந்த ஒரு தப்பும் இல்ல அப்படின்னு சொல்ல, நானும் நீ தப்பு பண்ணேன்னு சொல்லல, ஆனா இப்ப பிரஸ் மீடியா ஆட்கள்லாம் கண்டிப்பா உன் மேல பெரிய பனிஷ்மெண்ட் கொடுக்கதான் சொல்லுவாங்க, இதுக்கு வேற வழியே இல்ல, கொஞ்ச நாள் நீ அங்க போய் இரு, எல்லா பிரச்சனையும் முடிஞ்ச பிறகு நானே உனக்கு கூட்டிட்டு வரேன், நான் உன் நல்லதுக்காக தான் சொல்றேன், புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் யோசிச்சுக்கிட்டே இருப்பாரு. இங்க பாரு, உனக்கு ஒரு பொன் குழந்தை இருக்குல்ல, அவளை பத்தி நீ யோசிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிட்டு அந்த பேப்பர்ல சைன் பண்ணிட்டு அவரோட கை குழந்தைய தூக்கிட்டு அந்த டவுனுக்குள்ள போறாரு. அந்த டவுனுக்குள்ள இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போய் பார்த்தா அது போலீஸ் ஸ்டேஷன்ல இல்ல, அது ஒரு வேஸ்ட் பொருளை வைக்கிற ஸ்டோரேஜ் ரூம் மாதிரி இருக்கும். அங்க அந்த சீனியர் ஆபீசரும் அல்பத்தனமா அங்க இருக்கிற பாட்டில இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் சரக்கையும் மெஷர் பண்ணி ஒரு டப்பா ஃபுல்லா ஊத்திட்டு இருப்பாரு. சார் இந்தாங்க என்னோட ஜாயினிங் லெட்டர் அப்படின்னு சொல்ல, ஓ நீதானப்பா அந்த சீனியர் ஆபீசரு, வா வா நம்ம போலீஸ் ஸ்டேஷனை நான் உனக்கு சுத்தி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி உள்ள போய் பார்த்தா உள்ள கோழி வச்சிருப்பாங்க, சாப்பிடுற உணவு வச்சிருப்பாங்க. அது பார்க்க போலீஸ் ஸ்டேஷன் மாதிரியே இருக்காது. பத்தாதுக்கு வெப்பன் கூட அங்க வைக்காம துருபிடிச்ச கம்பியை தான் வச்சிருப்பாங்க. நீ இப்பதானே வந்திருக்க, போக போக இங்க செட் ஆயிருவேன் அப்படின்னு சொல்ல, சரி போலீஸ் ஸ்டேஷன் தான் இந்த நிலைமையில இருக்குது, மக்களாவது எப்படி இருக்காங்கன்னு போய் பார்த்தா சிறுசங்கல இருந்து பெரிய வரைக்கும் எல்லாருமே அங்க அடிதடி, ரவுடிசம், ப்ராஸ்டியூட் வேலை, எல்லா மோசமான விஷயமும் அந்த டவுன்ல நடக்கும். ஏண்டா பார்க்கதான் சின்ன டவுன் நினைச்சா பிரச்சனைங்க எல்லாம் பெரிய அளவுல இருக்கேடா, நீங்க எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல என்னதான் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ காண்டாயிராரு. இப்ப ஹீரோவும் இப்படியே இருந்தா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு சீனியர் ஆபீசர் கிட்ட கால் பண்ணி இங்க தேவையான பொருட்கள்லாம் வாங்கி வச்சுட்டு எல்லா இடத்தையும் ப்ராப்பரா மேனேஜ் பண்றாரு. ஸ்ட்ரிக்டா இருக்காரு. யாராவது ஹீரோ பார்த்தாங்கன்னா தலை தெறிக்க ஓடி போற அளவுக்கு ஹீரோ அங்க செம்ம டெரரான சீனியர் ஆபீசரா கெத்தா சுத்திட்டு இருக்காரு. அப்படியே ஒரு வருஷம் தள்ளுறாரு. இப்ப அவரோட சீனியர் ஆபீசருக்கு கால் பண்ணி, சார் ஒரு வருஷம் ஆயிடுச்சு, நான் வந்துருவா அப்படின்னும் போது, இல்லப்பா இங்க சில விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு, நான் அதெல்லாம் சரி பண்ணி வைக்க எனக்கு கொஞ்சம் டைம் ஆகும், நீ அங்கேயே இரு, நான் உன்னை கூப்பிடும் போது வந்தா போதும் அப்படின்னு சொல்ல, அப்படியே வருஷங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு. ஹீரோவோட பொண்ணே வளர்ந்துடுறா. இப்போ 7 வருஷம் ஆயிடுச்சு. ஹீரோவும் அவங்க சீனியர் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது அவரும், இங்க பாருப்பா இன்னைக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, நான் கண்டிப்பா சிட்டிக்கு தான் போவேன், எனக்கு என்னவோ அவங்க 7 வருஷத்துக்கு மேல நீங்க இருந்துட்ட இந்த டவுனே பெர்ஃபெக்டா மாத்திட்டேன்னு சொல்லி உன்னை பெரிய இடத்துல உட்கார வைப்பாங்க அப்படின்னும் போது,
சார் இதெல்லாம் கேட்டு கேட்டு காது புளிச்சு போச்சு, நீங்க போய் மீட்டிங் அட்டென்ட் பண்ணுங்க, ஏதாவது நல்ல விஷயமா இருந்தா சொல்லுங்க, அப்ப நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சீனியரை அனுப்பி விட்டுறாரு. ஈரவும் சரி ஏதாவது ஒரு பெரிய சம்பவம் ஏதாவது மாட்டுச்சுன்னா சொல்லுங்கடான்னு சொல்ல, அங்க இருக்கிற ஜூனியர் ஆபீசருங்களும் சார் என்கிட்ட ஒரு பெரிய கேஸ் மாட்டிட்டு இருக்கு, சொல்றா ஒருத்தரோட காளமாடு காணாம போயிடுச்சான், அந்த காளமாடை கண்டுபிடிச்சு கொடுத்தானா இந்த கேஸ நம்ம சால்வ் பண்ணிடலாம். இது ஒரு கேஸா, உன் மூஞ்சி மாதிரி இருக்கு, வேற ஏதாவது கேஸ் இருந்தா சொல்லுங்கடான போது, சார் இப்பதான் ஒரு கால் வந்தது, ஸ்கூல்ல ஒரு பொண்ணு எல்லாரையும் அடிச்சுக்கிட்டு இருக்காளாம், அதனால அவங்க அப்பாவை கூப்பிட்டு வார்ன் பண்ண சொல்லிருக்காங்க, அதேடா என்கிட்ட சொல்ற, அந்த அப்பாவே நீங்க தானே சார், உங்க பொண்ணதான் எல்லாரையும் அடிக்கிறாளாம், போய் கேளுங்க அப்படின்னும் போது, இது நல்ல கேஸ் தான் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போவாரு. ஸ்கூல்ல டீச்சரும் இங்க பாருங்க, நீங்க போலீஸ் ஆபீசர் தான், உங்க பொண்ணை நீங்க தைரியமா வளர்க்கணும்னு எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கீங்க, ஆனா உங்க பொண்ணு அதே அட்வான்டேஜா எடுத்துட்டு அடிச்சு காயப்படுத்துறா பாருங்க, எந்த பசங்களையும் கிட்ட கூட வர மாட்டேன்றானுங்க போது அங்க இருக்கிற எல்லா குட்டி குட்டி பசங்க மூஞ்சி கண்ணம் எல்லாம் வீங்கி இருக்கும், உங்க பொண்ணு அடிச்சிருப்பா, ஏமா அடிச்சேன்னும் போது சும்மா இல்ல அவங்க ஓவரா பேசினானுங்கன்னும் போது, ஐயோ சார் நான் உங்க பொண்ணை பத்தி ஒன்னும் பேசல, உங்களை பத்தி தான் பேசினேன், அதுதான் என்ன அடிச்சிட்டா அப்படின்னு சொல்ல, என் பொண்ணுங்க எல்லாம் அடிச்சது தப்பே இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டு, இப்பெல்லாம் நீ பண்ணக்கூடாது, நான் சொல்றத நீ கேட்கணும், முதல் பொறுமையா இருக்க கத்துக்கோன்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணுக்கு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. ஆனா அவங்க பொண்ணு கத்துக்கிட்டு இல்ல, பயங்கரமா சண்டை போட்டு அவங்க அப்பாவே நாக் அவுட் பண்ணிடுறான். அதே நேரம் ஈரவும் ரொம்ப நேரம் தூங்கினால அவர் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு அந்த ஊர்லயே ஒரு சாமியார் இடம் இருக்கும், அங்க போய் சாமியார் பூஜை பண்ணிட்டு இருக்க, டே அசந்து தூங்கிட்டேன்னா செத்தன முடிவு பண்றீங்களா, தலங்கடா அப்படின்னு சொல்ல அந்த இடத்த விட்டு ஹீரோ வந்துடுறாரு. அதே நேரம் அவரோட சீனியர் ஆபீசர் டவுனுக்கு போயிருப்பாரு மீட்டிங்காக. அங்க இருக்கிற சீனியர் ஆபீசர் என்ன சொல்லுவாருன்னா, இப்போ ஊருக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் குறைஞ்சுக்கிட்டே இருக்கு, எனக்கு என்னவோ போலீஸ் ஆபீசருங்க தேவைப்படாது, அவங்களோட போலீஸ் ஸ்டேஷனை நம்ம ஆபீசருங்களுக்கு கொடுத்து அவங்களே இதுக்கு அடுத்த இந்த டவுனை பாத்துக்கிற மாதிரி ரெடி பண்ண போறோம் அப்படின்னு சொல்ல, இது கேட்டு அங்க இருந்து ஆபீசருக்கு நெஞ்சு வழியே வந்துடுது, போலீஸ் தேவைன்னா அப்ப நாங்க என்ன பண்றது, நம்ம உங்களை வேலையை விட்டு தூக்கிடுவோம், உங்க சம்பளத்தை அவங்களுக்கு நாங்க கொடுப்போம், அதுதான் ஊரே இப்ப சேஃப்டியா இருக்கு, உங்களோட ஹெல்ப் எங்களுக்கு எதுக்கு தேவை, நீங்க எங்களுக்கு வேண்டாம், உங்களுக்கு நாங்க ரிட்டையர்மெண்ட் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்ல, அவ்வளவுதான் அவர் வச்சிருந்த பாதி பாட்டில மொத்தமா குடிச்சிட்டு புலம்பிக்கிட்டே வந்துகிட்டு இருப்பாரு. அதே நேரம் ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோவும் அங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டு இருக்கும் போது அங்க ஒரு இடத்துல ஓட்டையா இருக்கும், இங்க ஓட்டையா இருக்கு, இந்த இடத்த சரி பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்க, அவங்க ஜூனியர் ஆபீசருங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு காளமாடு காணாம போயிருக்கும், அந்த காளமாடை கூட்டிட்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு ஆபீசர் காளமாடு மாதிரியே கெட்ட போட்டு ஒரு இடத்துல நின்னுட்டே இருக்க, அது உண்மையான மாடுன்னு நினைச்சிட்டு காலமாட அந்த இடத்துக்கு வந்துடும், டே அவன் வந்துட்டான்டா ரெடியாவே அவனை போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்ல, மைக்கூசி எல்லாம் ரெடியா தான் இருக்கு, நீ ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணு, மூடு வர மாதிரி பண்ணணும் போது, டே என்னால இவ்வளவு ஸ்டெப் தான் போட முடியும், நானா உண்மையான காலமாடாடான் போது, ஏதாவது பண்றா அப்பதான் அவன் கிட்ட வருவான், நல்லா ஷூட் பண்ண முடியும் போது, பண்றேன் நீ முதல்ல ஒழுங்கா குறிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப கரெக்டா அந்த காலமாடு கிட்ட வரும் போதே இவன், டே நீ ஷூட் பண்றியா இல்லையாடா, அவன் என்னை பார்த்து வெறித்தனமா வந்துகிட்டு இருக்கான் போது தெரியாம அந்த ஆபீசர் அவரு ஷூட் பண்றாரு, அவன் மயக்கம் போட காலமாடு கதையை முடிச்சது. ஹீரோக்கு ஒரு மெசேஜ் வருது அவங்க சீனியர் ஆபீசர் கிட்ட, நம்மள எல்லாம் வேலையை விட்டு தூக்க போறான்னு சொல்லிட்டு. இதனால சீனியர் ஆபீசரும் அவரோட சிஸ்டம் பாஸ்வேர்ட்னு செக் பண்ண அது ஓபன் ஆக போச்சு. இப்போ அங்க இருந்து இங்க அனுப்புனானுங்க, இப்ப வேலையை தூக்கிட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கடுப்புல அங்க இருந்து எல்லாத்தையும் போட்டு அடிச்சு உடச்சுக்கிட்டு இருக்க ஒரு கைதி வெளியே நின்னுகிட்டு இருப்பான். ஐயோ மாட்டினா நம்மள சாவச்சிருவான் போல, மரியாதையா நம்மளே உள்ள போயிடலாம் சொல்லிட்டு ஜெயிலுக்குள்ள போய் ஊஞ்சிக்கிட்டு இருக்கான். இப்ப அடி வாங்கின அந்த ஜூனியர் ஆபீசருங்களும் ஹீரோவும் பேசிட்டு இருக்காங்க, இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்க ரேடியோல ரெட் கலர்ல முடி வச்சிருக்கிற ஒருத்தன் ஜெயில இருந்து தப்பிச்சுட்டான் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டு இருக்கோம். ஆனா ஹீரோக்கு இருக்கிற பிரச்சனைல அதெல்லாம் கேட்காது. போச்சு போ, நம்ம கிட்ட இப்ப சேஃப்டிக்கு பணமும் கிடையாது, வேலையை விட்டு போக சொன்னாங்கன்னா நம்ம என்ன வேலைக்கு போவோம், அதனால நான் ஒரு பிளான வச்சிருக்கேன், நம்ம ஊர்ல பிரச்சனை இல்லாதனால தானே நமக்கு வேலை போச்சு, நம்மளே ஒரு பெரிய சம்பவத்தை உருவாக்கிட்டு அந்த சம்பவத்துக்கு நம்மளே சொல்யூஷன் கொடுத்தா நம்ம வேலை போகாதுல, அதுதான் நம்ம பண்ண போறோம்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு மேப் ஓபன் பண்றாரு. இந்த டவுனுக்கு தூரத்துல மலையில ஒரு ஃபேக்டரி இருக்கு, அந்த இடத்துக்கு இப்ப யாரும் போல அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அந்த இடத்துல நம்ம நெருப்ப பத்த வச்சுட்டு வர போறோம், அங்க இன்னும் சில கேங்ஸ்டருங்க இருக்காங்க, அவங்கள அட்டாக் பண்ண ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பிட்ட போட்டுட்டு அதே பெரிய சம்பவமா மாத்திடலாம்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த ஜூனியர் ஆபீசர்ங்க எல்லாம் கூட்டிட்டு அந்த இடத்துக்கு போகணும்னு பிளான்ல இருக்காங்க. அதே நேரம் இப்போ ஒரு தாத்தா அவங்களோட 2 பேரங்களை கூட்டிட்டு இந்த டவுனுக்கு வராரு அந்த சாமியார பாக்க. சொல்ல போனா சாமியாரோட அப்பாவோட தம்பி தான் இவரு. இந்த சாமியார பாக்க வந்த பிறகு, ஐயோ கிழவா நீங்க என்ன பண்ற அப்படின்னும் போது, உன்னை பார்க்க தான்டா வந்தேன் போது, என் அப்பனை
கம்பெனியும் வாழ விடாம பண்ண, இப்ப இங்க வந்து என்னென்ன கொல்ல போற அப்படின்னு சொல்ல, உனக்கு தான் தெரியல நம்ம தொழில் என்னன்னு சொல்லிட்டு அதை டெவலப் பண்ணதான் உன்னோட ஹெல்ப் தேடி நான் இங்க வந்திருக்கேன் போது அதை இன்னும் நீ விடலையா நீ? நானே அதை விட்டுட்டு இங்க நல்லவ மாதிரி நடிச்சுட்டு இருக்கேன் போது அது தெரியும். நீ ஊரை வேணா ஏமாத்தலாம், ஆனா என்ன ஏமாத்த முடியாது. எனக்கு ஒரு முக்கியமான வேலை ஒண்ணு இருக்கு, அதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும் போது உன் சங்காத்தமே வேணான்னு தான் நான் இங்க வந்துட்டேன். உனக்கு எல்லாம் எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டேன். திரும்ப பிரச்சனையில மாட்டி விடலான்னு பாக்குறியா கிளவா? போட்டு தள்ளுறேன் உன்னை அப்படின்னு சொல்ல, டேய் உன் போட்டோஸ் எல்லாம் என்கிட்டதான் இருக்கு, நீ ரொம்ப பேசினா உன் சிஷியனுங்க எல்லாருக்கும் வாட்ஸ்அப்ல அனுப்பி விட்டுருவேன் அப்படின்னும் போது, ஐயோ வேணாம் வேணாம், நானே சாமியா சொல்லிதான் சம்பாதிச்சுட்டு இருக்கேன், அதுவும் கண்ணுக்கு பொறுக்கலையே, சரி எதுக்கு வந்து அதை சொல்லு அப்படின்னும் போது, இவங்க கிட்ட பாம்பு கன்னு வெப்பன்ஸ் எல்லாமே இருக்கும், அது நாங்க விற்கணும், அதுக்குதான் இங்க வந்திருக்கோம், இது ஒரு இடத்துல வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க பேரனுங்க 2 பேரும் தூக்கிட்டு வருவானுங்க. டேய் இங்க ஏடா இதை தூக்கிட்டு வந்தீங்க, யாராவது பார்த்தாங்கன்னா நான் மாட்டிக்கிடுதா? அதுவும் இங்க இருக்கிற ஆபீசரு அப்பப்போ போர் அடிக்குதுன்னு இங்கதான் வந்துட்டு போவான், அவன் கிட்ட இது மாட்டுச்சுன்னா என்னதான் தூக்கி போட்டு மிதிப்பான். ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல வைக்கலாம் வாங்கன்னு சொல்லிட்டு இவங்களும் கரெக்டா அந்த பழைய ஃபேக்டரி இடத்துக்கு போறாங்க. இப்போ ஒருத்தர் லாரி ஓட்டிட்டே போகும்போது சைடு கேப்ல பிஸ்கஸ் போக போக அந்த இடத்துல ரெட் கலர்ல முடி வச்சவன் ஜெயில இருந்து தப்பிச்சான்ல, அவன் அவர் போட்டு தள்ளிட்டு அவரோட லாரி எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். அதே நேரம் ஒரு கம்பெனியை காமிக்கிறாங்க. அது ஒரு பணக்கார ஒரு நபர், அண்ணன் தம்பி 2 பேர் இருப்பாங்க. அவங்க பிசினஸ் பண்ணிட்டே இருக்கும் போது அவங்க கம்பெனில ஒருத்தன் கடை வாங்கிட்டு காணாம போயிருப்பான். அவனை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த கம்பெனியோட ஓனரோட 2வது பையன் தம்பிக்காரன், நான் நானே கண்டுபிடிச்சிட்டு அவங்க கிட்ட பணத்தை வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு கார்ல போயிட்டு இருப்பான். இது கேட்டு அவங்க அண்ணனும், நமக்குதான் அடியாள் இருக்காங்களே, நீ ஏசி காத்துல ஜம்முன ரூம்ல உட்காராம ஏன்டா அலையறேன்னும் போது, அண்ணா நான் அதை பாத்துக்கிறேன் கவலைப்படாதேன்னு சொல்லிட்டு அவன் கார் ஓட்டிட்டு போகும்போது அவனுக்கு முன்னாடிதான் இந்த ரவுடி போயிட்டு இருப்பான். அவன் வண்டி ஸ்லோவா போறான்னு சொல்லிட்டு வானர் அடிச்சுட்டே இருக்கு. அவனுக்கு செம்ம காண்டாயிரம், வண்டியை நல்லா இடிச்சு விட அது போய் அப்படியே மலை சருவல்ல போயிடும். அவன் செத்துட்டானான்னு பாக்க வர அவன் அந்த ஓரத்தை தொங்கிட்டு இருப்பான். என்ன காப்பாத்துட்டா, உனக்கு என்ன வேணா தரேன் அப்படின்னு சொல்ல, நீ எனக்கு எதுவுமே தர தேவையில்ல நானே எடுத்துக்கிறேன்னு சொல்லி அவன் கையில அந்த வாட்ச் பண்ணிட்டு அவனை தள்ளி விட்டுட்டு அந்த காரை ஓட்டிட்டு வரான். இப்போ அண்ணனும் அவங்க தம்பிக்கு கால் பண்ணும் போது வேற ஒருத்தன் அவன் செத்துட்டான் அப்படின்னு சொல்லி போனை வச்சிடறான். இதனால அவங்க அண்ணனுக்கு கோவம், என் தம்பிக்கு எதுவும் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய படையே என் தம்பிக்கு என்ன ஆச்சுன்னு போய் பாத்துட்டு வாங்கடான்னு சொல்லி அனுப்பிவிட, திரும்ப அங்க வந்து ஆபீசருங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணும் போது, நான் தான் சொன்னல அவன் செத்துட்டானே, போனை வைங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடி போனை வச்சிடறான். ஒருவேளை பணத்துக்கு ஆசைப்பட்டுதான் அவனை கடத்திருப்பாங்க, நம்ம போய் அவனை ப்ராப்பரா செக் பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்க ஒரு டீம் எல்லாம் அந்த டவுனை தேடி வராங்க. இப்ப அந்த அடையாளுமே கரெக்டா அந்த டவுன்ல இருக்கிற அந்த ஃபேக்டரிக்குள்ள வந்துடுறான். இதை பார்த்து அந்த சாமியாரும், யோ உன் புள்ள ஜெயில தானே இருந்தான், அவனை எப்படின்னு இங்க வர வச்சானும் போது, அவன் நல்லவனா இருக்கான்னு சொல்லிட்டு அவங்களே விட்டுட்டாங்கப்பா. யாரு இவன் நல்லவனா, இவன் 1ஆம் நம்பர் ஃப்ராடுன்னு எனக்கே தெரியும் அப்படின்னு சொல்ல, உன் தம்பி எல்லாம் இப்படி சொல்லாதப்பா, தம்பியா தம்பி எல்லாம் சொன்ன அடுத்த வாட்டி உன்னதான் முதல்ல போட்டு தள்ளுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி எடுத்துட்டு போய் எல்லாம் உள்ள வைங்கன்னும் போது, இந்த இடத்துக்கு போலீஸ் வரமாட்டாங்களான்னும் போது, ரொம்ப வருஷமா இதுக்கும் போலீஸ் வந்ததுல இல்ல, அதை நம்பிதான் நாங்க உங்களை வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டே இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஹீரோவோட டீம் வந்துடுறாங்க. அவங்களும் நெருப்பெல்லாம் கொளுத்தி அந்த இடத்துல போட உள்ள பாம்பு இருக்குது, அது வெடியுது. இதை பார்த்து அந்த ரெட் கலர் மண்டியும், டேய் நீதான் போலீஸ் கிட்ட இங்க வர சொன்னியான்னும் போது, ஐயோ சாமி எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்ல, இவனுங்க என்னைக்குமே இந்த பக்கம் வர மாட்டானுங்க, இனிக்கே வந்து தொலைச்சானு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் அந்த இடத்த விட்டு வேகமா ஓடி போறானுங்க. பாம்பு எல்லாம் வெடிஞ்சு சதறி மூஞ்சி எல்லாரும் கருகி போன மாதிரி ஆயிரும். வண்டி ஓட்டிட்டு இப்ப வீட்டுக்கு வரானுங்க. ஆனா ஹீரோக்கும் டீமுக்கும் ஒண்ணும் புரியல, என்ன இந்த இடம் வெடியுது, நம்ம சின்னதா தானே கொளுத்தி போட்டோம், ஏதோ ஒண்ணு கடவுளே நமக்கு நல்லது பண்றாரு, வாங்கடா இதே பெரிய கேஸா மாத்திடலாம்னு சொல்லிட்டு இவங்க போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க. இப்ப அந்த சீனியர் ஆபீசர் வந்திருப்பாரு, அவரே வேலை போயிடுச்சுன்னு கடுப்புல இருக்க. இப்ப ஹீரோ அவங்க ஆட்கள்லாம் வந்துட்டு, ஒரு மிகப்பெரிய கேஸ் நடந்திருக்கு, காட்டுக்குள்ள இருக்கிற அந்த ஃபேக்டரியில யாரோ ஆட்கள் இருக்காங்க போல, அந்த இடத்த மிகப்பெரிய வெடிப்பு சம்பவம் நடந்ததுன்னும் போது, இது ஃபேக்டரி இருந்துச்சா, ஐயோ என் மாமியார் கூட இங்க ஒரு ஃபேக்டரி இருக்குப்பா, அதுவும் எரிஞ்சிருமா, நான் வர வேலை போனா அங்க போய் சேர்ந்தலான்னு நினைச்சேனே போது, ஐயோ ஆபீசர் மாதிரி பேசியா, அங்க ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்குன்னா என்ன அர்த்தம், நமக்கு வேலை போகாது, கண்டிப்பா வேலை இருக்கும், அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்ல, ஓ அப்படி வரியா நீ, ஓகே ஓகே அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டு இருக்கும் போது இங்க அந்த சாமியார் வீட்டை காமிக்கிறாங்க. அவரும் தூங்கி எழுந்து பார்த்தா ஒரு கழுத்துல ஒரு டிவைஸ் இருக்கும், அது இவர் யார்கிட்ட பேசினாலோ இல்ல தப்பிக்க போகணும்னு நினைச்சாலோ அதுல கரண்ட் ஷாக் வரும். இது அந்த ரெட் கலர் மண்டியை போட்டு விட்டுருப்பான். அதோட ஷாக் அடிச்சு அவர் கீழே மயக்கம் போட்டு விழுந்துற. இங்க அந்த தாத்தாவோட பேர பசங்க என்ன பண்ணுவானுங்கன்னா சமைப்பானுங்க. சமைக்கும் போது ஸ்விம்மிங் பூல்ல இருக்கிற தண்ணியை தான் வச்சு சமைப்பாங்க. அதுல ஒருத்தன் பாத்திரம் கழுவிட்டு இருப்பான், டேய் நான் தான் இங்க சமைக்க தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கேன்லடா, தூரமா போய் பாத்திரம் தேடா, அழுக்கு இதுல வந்துடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அறிவாளி மாதிரி பேசிட்டு காமெடி பண்ணிட்டு இருப்பானுங்க 2 பேரும். இப்போ அந்த சாமியாரும் சரி பசி இது சோறாது போடுங்கடான்னு சொல்லிட்டு சாப்பிடலான்னு பார்த்தா சுட சுட நான்வெஜ் சமைச்சுட்டு இருப்பாங்க. பரவாயில்லடா
நீங்க வந்து ஒரு பிரோஜனமா பண்ணதே இதுதான். ஆமா, கோழி யாரா போய் வாங்கினது? கோழியா? நாங்க ஏன் கோழி வாங்கணும்? நீதான் கொழு கொழுன்னு ஒரு வாத்து வச்சிருந்தல, அந்த வாத்து கறி தான் எதுன்னும் போது அவருக்கு நெஞ்சு வலியே வந்தது. ஏன்னா அந்த வாத்து அவரு பொண்டாட்டி மாதிரி பத்திரமா புத்தி புத்தி கொழு கொழுன்னு வளர்த்துக்கிட்டு இருப்பாரு. ஐயோ, என் வாத்தை சாகடிச்சிட்டீங்களேடா, நீங்களா நல்லா இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வாத்து கறியை பார்த்து அப்செட் ஆகிட்டு இருப்பாரு மனுஷன். இது பார்த்தாதுன்னு அவன் சாப்பிட்டு வேற இவர் முன்னாடி ஏப்பம் விட்டுக்கிட்டு இருப்பான். இந்த கிழவா, எல்லாம் உன்னால வந்தது, என்ன நீ ரொம்பவும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க பாரு, என்னைக்காவது ஒன்னால உன்னை மர்டர் பண்றேன்னும் போது அந்த ஆளே இனிக்கோ நாளைக்கோ இருக்கான். அவனை கொண்டு என்ன பண்ண போற? சரி, நேத்து இங்க பிளான் எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணது அந்த ஆபீசர், அவனை நாங்க போட்டு தள்ளணும். என்கிட்ட வெப்பன் ரெடியா இருக்கு, நான் போய் அவனை போட்டு தள்ளிடுறேன்னும் போது சாமியாரும் மண்டையில மூலையில நிரூபிக்கிறீங்கல்ல, அவனா சும்மா இருப்பானா? அவனை சுத்தி போலீஸ் ஆபீசருங்க இருக்க மாட்டாங்க. உன்னோட கன் எல்லாம் நான் டம்மி கண்ணு, அவன் கிட்ட இதை விட அட்வான்ஸ் கன்னே இருக்கு. ஒரு போட்டு தள்ளினா போதும், நீங்க எல்லாருமே செத்துருவீங்க. அப்ப நாங்க என்ன பண்றது? அவன் எப்பவுமே காலை வாக்கிங் வருவான், ஒரு மீட்டிங் வேற போயிட்டு இருக்கு, அந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்காக வருவான். அப்ப வேணா அவனை ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, இனிதான் நீ ஃபர்ஸ்ட் டைம் நல்ல ஐடியா கொடுத்துருக்க, ஆனா இந்த ஐடியாவும் சொதப்புச்சுன்னு வச்சுக்கோ, உன் கழுத்துல இருக்கிற மிஷினை உன்னை போட்டு தள்ளுறானும் போது, ஆனா உனதை ஞாபகப்படுத்தாதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ அது வேற சார்ஜ் போயிடுச்சுன்னா உன் தலை வெடிஞ்சு செதறிடும். அப்ப என்னடா பண்ணும்? சார்ஜ் போடணும். சரி, இது எவ்வளவு நேரம் போடணும்? யாருக்கு தெரியும், போடு. ரொம்ப சார்ஜ் ஏறினாலும் செத்துருவேன், இறங்கினாலும் செத்துருவேன் போது, என்னடா புதுசு புதுசா சாகடிக்க டிவைஸ் கண்டுபிடிக்கிறீங்க, இது ஓபன் பண்ண தெரியுமா? அது அந்த ரெட் கலர் மண்டி எனக்கு தான் தெரியும், அவன் கிட்ட கேளு. அவனும் முறைச்சுக்கிட்டே, எனக்கு இது போடதான் தெரியும், எடுக்க தெரியாது அப்படின்ட்டு அங்க இருந்து போயிடறான். ஐயோ, பூரா பைத்தியக்கார பசங்களா இருக்கானுங்களே, இவனுங்க மத்தியிலே உசுர காப்பாத்துறது ரொம்ப ரிஸ்க் தான் போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார் பயந்துகிட்டே இருப்பாரு. இப்ப காலையில வாக்கிங்காக போவாங்க. அப்படி எல்லாம் போயிட்டே இருக்கும்போது இப்ப டக்குனு அவரோட கல்ல ஷாக் அடிக்கும், மயக்கம் போட்டு விழுந்துற. தாத்தா அவங்க பேரனுங்களும், தாத்தா வா நம்ம இங்க இதை சுத்தி பார்க்கலான்னு போகும்போது பார்த்தா அந்த காளை மாடு இருக்கும். அந்த காளை மாடை ஷூட் பண்ண ஆபீசருங்க மயக்க ஊசி போட்டுட்டே இருக்கு, அது எல்லாரும் இடிச்சு தள்ளிக்கிட்டே இருக்கும். அப்ப இந்த தாத்தாவை இடிக்க எல்லாருமே எகிரி ஒரு இடமா விழுந்துருவாங்க. அதுல ஒருத்தன் ரோட்டுக்குள்ள விழுந்துருவான். இந்த சம்பவம் நடந்த பிறகு ஹீரோ என்ன பண்ணுவார்னா, அங்க இருக்கிற பொருள் எல்லாம் காணாம போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவரோட போலீஸ் ஸ்டேஷன்ல எடுத்து வைப்பாங்க. அப்படி அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல எடுத்து வைக்கும் போதுதான் அந்த ரெட் கலர் மண்டை சில எக்யூப்மெண்ட் எடுத்துட்டு வருவான், மண்ணுக்குள்ள இருக்கிற புதையில கண்டுபிடிக்கிற டிவைஸ் அது இருக்கும். அதை பார்த்த பிறகு ஹீரோ ஆன் பண்ணி பார்த்தா அவங்களோட போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு இடத்துல அது காமிச்சுக்கிட்டே இருக்கும். ஒருவேளை இங்க புதையல் இருக்குமோ அப்படின்னு சொல்ல, அங்க அந்த சீனியர் ஆபீசரும், ஆமா இங்க புதையல் இருக்கு, நான் உங்களுக்கு அந்த கதையை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்றாரு. 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கடல் மாலுமி இருந்தா, அவகிட்ட நிறைய பொருள், தங்கம், வைரம், நிறைய கன்னு கூட இருந்துச்சு. அது எல்லாத்தையும் அவங்க பதிக்க வச்சு அந்த படகு எடுத்துட்டு தப்பிச்சாங்க. கடைசியில அந்த லேடியும் காணும், அவங்க படகையும் காணும். அந்த படகுல இருக்கக்கூடிய எல்லா வைரம், தங்கம்ன்றது கடைசி வரைக்கும் யாருக்குமே கிடைக்கல. ஆனா அந்த இடம் தான் இந்த போலீஸ் ஸ்டேஷன் அடியில இருக்குன்னு சில பேர் சொன்னாங்க, ஆனா எனக்கு அது தெரியல. ஒருவேளை அது கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோயேன், போலீஸ் வேலை எல்லாம் போறத நினைச்சு நான் கவலையே படக மாட்டேன் அப்படின்னு சொல்ல கரெக்ட் தான். நம்ம யாருக்கும் தெரியாம இந்த இடத்துல தோண்டலாம், நமக்கு இன்னும் 3 நாள் டைம் இருக்குல்ல, அதுக்கு அடுத்தது நம்ம தங்கத்தோ பொருளையோ எடுத்துட்டு இந்த போலீஸ் ஸ்டேஷன் விட்டு போயிடலாம், நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாம இவங்க அந்த மண்ணை தோண்டிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி தோண்டும் போது அங்க இந்த தண்ணி பைப்பை கட் பண்ணி விட்டுறாங்க, தண்ணி லீக் ஆயிட்டு இருக்கு. இப்ப அந்த தண்ணியை மேனேஜ் பண்ணக்கூடிய ஆபீசர் ஒருத்தன் என்ன பண்ணுவானா, தண்ணியோட பிரஷர் கம்மியாகுதுன்னு சொல்லி ஃபோர்ஸ் அதிகமா ஏத்தி விட தண்ணி பீரிட்டே அடிக்கும், எல்லா இடமும் தண்ணி தெரிச்சுக்கிட்டே இருக்கும். அப்ப அங்க அந்த சீனியர் ஆபீசருக்கு அடிபட்டுரும். தங்கத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி போய் சேர்ந்துராதீங்க, இவரை வேகமா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அதே நேரம் ஆல்ரெடி ஒரு குழியில ஒருத்தன் விழுந்திருப்பான், அவனை தேடுறதுக்காக தாத்தா அந்த ரெட் கலர் மண்டை சாமியார் எல்லாம் வருவாங்க. அப்படி வரும்போது உங்ககிட்ட இந்த எக்யூப்மெண்ட் எங்கடானும் போது இங்க இல்ல, ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள இருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க உள்ள போவாங்க. பார்த்தா அவங்களும் கண்டுபிடிச்சிருவாங்க, இந்த இடத்துல ஏதோ புதையல் இருக்கு, அதனாலதான் போலீஸுங்க தோண்டி வச்சிருக்காங்க, நம்ம அதுக்குள்ள இந்த இடத்த எப்படியாவது எடுத்துடணும்னு சொல்லி இவங்க பேசிட்டு இருக்கும் போது தண்ணி லீக் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பைப் சரி பண்றவனுக்கு கால் பண்ணி சொல்லிருவாங்க. அவன் பார்ல இருப்பான். அவன் யாருன்னா, அந்த பணக்கார பையன் ஒருத்தங்கிட்ட கடன் வாங்கிட்டு போயிட்டு தரவேலைன்னு சொல்லிட்டு தேடுறதுக்காக இந்த டவுனுக்கு வந்தான்ல, அந்த பையன் இவன் தான். இவன் அவன் கிட்ட இருக்கிற பணத்தை எல்லாத்தையும் சூதாட்டத்துல விளையாடிட்டு யூஸ் பண்ணிட்டே இருக்க. இப்ப அவனுக்கு போலீஸ் ஸ்டேஷன் கால் வந்த பிறகு பைப்பை சரி பண்ணான்னு சொல்லிட்டு கார் ஓட்டிட்டு வருவான். அப்படியே அவன் கார் ஓட்டிட்டு வர டைம்ல என்ன இருக்கும்னா, அவங்க தாத்தா மேலே அவன் காரை ஏத்தி விட்டுருவான். இதனால இந்த சிவப்பு மண்ணை எனக்கு சமக்கம் வந்துடும். அவனை பூச்சி குமுறும் போதுதான், டே இவன் மெக்கானிக்கடா, கண்டிப்பா உள்ள போவான், இவனை வச்சு நம்ம உள்ள போய் புதையல எடுத்துலாம்னு சொல்லிட்டு இவங்க அவனை கூட்டிட்டு உள்ள போறாங்க. இங்க அந்த மெக்கானிக்கும் வந்து தண்ணி எல்லாத்தையும் பிரஷரை குறைச்சிட்டு
வச்சுட்டு இப்ப நீங்க செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது எங்க ஹாஸ்பிட்டல்ல காமிக்கிறாங்க. சீனியர் ஆபீசர் இறந்துட்டாருன்னு சொல்லி ஒருத்தன் சொல்லிட்டு இருக்க, அங்க இருந்த நர்ஸும் அவன் ஒரு பைத்தியங்க, யோ எலும்பு உடைஞ்சா எப்படா நீ சாவ, நீ நல்லாதான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸ் அங்க இருந்து போயிடுறாங்க. இப்ப ஹீரோவும் அவங்க ஆட்களும் சரி வாங்க நம்ம போய் புதையில எடுக்க ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வண்டி எடுத்துட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட விடுறாங்க. பார்த்தா உள்ள அந்த ரெட் கலர் மண்டையனும் அவனோட அடியாலும் ஒருத்தன் இருப்பான் உள்ள. அப்ப அந்த இடத்துல என்ன வந்திருக்கோம்னா ஒரு பேப்பர் வந்திருக்கும், ரெட் கலர் மண்டை வச்சவன் ஜெயில இருந்து தப்பிச்சுட்டான்னு சொல்லிட்டு. அந்த பேப்பரை நல்லவேளை நம்ம வந்தோம்னால ஹீரோக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு பேப்பரை கிழிச்சிடுறானுங்க. கிழிச்சிட்டு பார்த்தா ஹீரோ வந்து நிக்கிறாரு. யாரா நீங்க 2 பேரும் போது, இல்ல தண்ணி வந்துருச்சுன்னு சொன்னாங்க, அது சரி பண்ணதான் நாங்க வந்தோம், இதை நாங்க சரி பண்றோம் போது, ஓ அப்ப இவங்களை வச்சு நம்ம புதையில எடுத்துடலாம்னு சொல்லி ஹீரோ யோசிக்கும் போது அந்த ரெட் கலர் மண்டையனோட கைய பாப்பாங்க. காஸ்ட்லி வாட்ச் இருக்கும். நீ பண்றது இந்த வேலை, உனக்கு எப்படி அவ்வளவு காஸ்ட்லியான வாட்ச்னும் போது, ஐயோ இது ஃபேக் வாட்சுங்க, சும்மா சீனுக்கு தான் போட்டுட்டு இருக்கேன், நீங்க ஒன்னும் தப்பா நினைச்சுக்காதீங்க போது, அப்படியா சரி வேலையை பண்ணி சீக்கிரமா முடிங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து போயிடுறாரு. அதே நேரம் அந்த பணக்கார தம்பி ஒருத்தர் இருந்திருப்பான். அவனோட அண்ணனும் சில அடியாட்களும் வந்து பார்ல இவனை தேட போயிருப்பாங்க. ஆனா அந்த நபரை தான் அந்த ரெட் கலர் மண்டையும் புடிச்சு வச்சிருப்பான்ல, அவனை தேடி கடைசியில போலீஸ் ஸ்டேஷன் கிட்டே இவங்க வந்துருவாங்க. அப்படி வந்துட்டு இருக்கும் போது இங்க இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஓட்ட போட்டுட்டே அடியில போவாங்க. அதே மாதிரி வேற ஒரு வழியா ஹீரோ இவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற ஜூனியர் ஆபீசருங்களா ஓட்டு போட்டுட்டே வருவானுங்க. 2 பேரும் நடு இடத்துலதான் ஒரு செவரை வச்சுட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் நிப்பாங்க. இப்போ அந்த ரெட் கலர் மண்டையனும் இதுக்கு மேல இவன் எதுக்குடா, இவன் போட்டு தள்ளிடலாம்னு சொல்லிட்டு அந்த மெக்கானிக்க போட்டு தள்ளிடுறாங்க. இதை பார்த்து சாமியார் பயந்துருவான், இவன் சரியான மோசமானவன் தான் சொல்லிட்டு அந்த தாத்தாவோட பேரன் கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த கழுத்துல இருக்கிறத எடுத்துடணும்டா, எனக்கு ஹெல்ப் பண்றான போது ஒரு பின் நம்பர் இருக்கு நான் தரேன், ஆனா வெடிஞ்சிருச்சுன்னா என்ன கேட்க கூடாதுன்ன போது, என்னடா செத்துருவேன்ற மாதிரியே பீதியை கொடுக்குறீங்கன்னும் போது, நான் தான் சொல்றேன்ல எனக்கு தெரியல, நீ வெளியே போய் ட்ரை பண்ண அப்படின்னு சொல்ல சாமியார் வெளியே போயிடுறாரு. இப்ப அங்கிருந்த அந்த தாத்தாவோட பேரை ஒருத்தன் வெளியே போய் நிப்பான். நிக்கும் போது பார்த்தா அந்த பணக்கார நபர்கள் ஒருத்தன் இவனை அடிச்சு வண்டியில எடுத்துட்டு போயிடுவாங்க. கடைசியில பார்த்தா இவன் மூஞ்சும் அந்த போட்டோல இருக்கிற மூஞ்சும் வேறடா, இவன் ஒண்ணும் நம்ம இடத்துல பணத்தை ஆட்டியே போட்டு போலன்னு சொல்லிட்டு அவனை திரும்பவும் வந்த இடத்துல தூக்கி போட்டு போக ரெட் கலர் மண்டிய வந்து நிப்பான். அவனையும் அடிச்சிருவானுங்க. அடிச்சுட்டு ஐடி கார்டுல இமேஜ பாப்பானுங்க. இந்த மூஞ்சும் வேற மாதிரி தான் இருக்கு, ஒருவேளை மண்டையில ரெட் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கான்ல, அதனாலதான் நம்மளால அடையாளம் கண்டுபிடிக்க முடியல, இதுக்கும் இவனே தூக்கிட்டு போய் பாஸ் கிட்ட குத்தலாம்னு சொல்லிட்டு அவனை தூக்கிட்டு போய் பாப்பாங்க. ஆனா அவன் ஒரு சைக்கோ மென்டல், அங்க இருக்கிற எல்லாரையும் அடிச்சு சாகடிச்சுட்டு வேனை தூக்கிட்டு திரும்ப உள்ள வந்துடுறான். அதே நேரம் அந்த தாத்தாவோட பேரன்ல ஒருத்தன் என்ன ரெட் கலர் மண்டியனே காணுமே அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ அந்த இடத்துல நடந்து போகும்போது அவனோட ஃபேக் வாட்ச் இருக்கும். அந்த வாட்ச் எடுத்துட்டு போய் அந்த தாத்தாவோட பேரன் ஒருத்தங்கிட்டே கொடுத்துடுறாரு. இதை பார்த்தா அந்த பையனும் ஐயோ அப்ப ஹீரோக்கு எல்லாம் உண்மைன்னு தெரிஞ்சிடுச்சு, அவனை கட்டி போட்டு வச்சுட்டாருன்னு நினைக்கிறேன், சிம்பாலிக்கா சொல்றதுக்குதான் வாட்ச் என்கிட்ட குத்துக்காரன்னு சொல்லி நம்மளே பேசாம வாண்டடா மாட்டிக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட போய் நடந்தது எல்லாமே எனக்கு தெரியும், நீங்க என்ன பண்ணீங்கன்னு நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிடுறேன்னும் போது ஹீரோக்கு என்ன தோணும்னா, நம்ம ஃபேக்டரியில கொளுத்துன விஷயம் எனக்கு தெரிஞ்சிச்சு போல, அதை சொல்லி பிளாக்மெயில் பண்றான் போல, புதையலுக்கு ஷார் கேட்பான் போலன்னு சொல்லிட்டு அவன் மூஞ்சிலேயே அடிச்சுட்டு இப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள கூட்டிட்டு வரும்போது பார்த்தா ரெட் கலர் மண்டையும் உள்ள இருப்பான். ஆஹா அப்ப நம்ம தான் தப்பா புரிஞ்சுட்டோம்னு சொல்லிட்டு அவன் வாயை மூடிப்பான். என்னடா பேசணும்னு நினைச்சேன்னும் போது, இல்ல நான் மறந்துட்டேன், ஏதோ தப்பா வளரிட்டேன், நாங்க வேலையை பாக்குறேன்னு சொல்லிட்டு அவனுங்க கீழே வேலை பார்த்துக்கிட்டு இருப்பானுங்க. இப்ப ஹீரோக்கு இவனுங்க மேல எல்லாம் ஒரு சந்தேகம் இருக்கும், இவனுங்க எதுக்கு இந்த இடத்துல இவ்வளவு நாள் எடுத்து வேலை பாக்குறானுங்க, ஏதோ ஒரு தப்பா இருக்குன்னு அவங்கள வாட்ச் பண்ணும் போதுதான் அவனுங்களும் புதையில எடுக்க வந்தவனுங்க அதுலயும் அந்த ரெட் கலர் மண்டை ஜெயில இருந்து தப்பிச்ச விஷயம் தெரிஞ்சிடும். அதனால ஹீரோ அவனை அடிக்கலான்னு போறதுக்குள்ள அந்த தாத்தோட பேரன்ல ஒருத்தன் ஹீரோட பொண்ணை தூக்கிடுவான். ஹீரோவை பயமுடுத்தி அங்க அந்த ஓட்டைக்குள்ளேயே ஹீரோ தள்ளி விட மறுபக்கத்துல அவரோட ஜூனியர் ஆபீசர் ஓட்ட போட்டுக்கிட்டு இருப்பான். அதுல அவன் நல்லா ஆழத்துக்கு ஓட்ட போட டமால வெடிஞ்சு கீழே விழுந்துருவாங்க. பார்த்தா கீழே இவங்க எதிர்பார்த்த மாதிரி அந்த பழங்காலத்து கப்பல் இருக்கும், அந்த கப்பலுக்குள்ள புதையல் இருக்குன்னு இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அதே நேரம் உள்ள போனவங்க ஆளை காணோம்னு சொல்லிட்டு அந்த ரெட் கலர் மண்டையும் அவனோட அடியாட்கள் எல்லாம் உள்ள போய் பாத்துறானுங்க. அங்க ஒரு பெட்டி மட்டும் நல்லா லாக் பண்ணி இருக்கும், இதுலதான் புதையல் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பெட்டி மட்டும் அவனுங்க தனியா தூக்கிட்டு போக ஹீரோக்கும் அந்த ரெட் கலர் மண்டை எனக்கும் சண்டை வந்துட்டே இருக்கும். இப்போ பத்தாவதுக்குன்னு ஆல்ரெடி அந்த ரெட் கலர் மண்டைய அந்த பணக்கார வீட்டு நபர்கள் எல்லாரையும் மர்டர் பண்றப்பான். அந்த ஒருத்த மட்டும் உயிரோட இருக்க அவன் லொகேஷனை ஆன் பண்ணி விட்டுருவான். அந்த ஸ்பாட்டுக்கு அவனோட அடியாட்கள் இறந்து போன அந்த தம்பியோட அண்ணன் எல்லாமே வந்து அந்த ரெட் கலர் மண்டையவன் கூட சண்டை போடுவானுங்க. அவனுங்க அவனை மட்டும் அடிக்காம ஹீரோட டீமே அடிப்பானுங்க. டேய் நானே அவன் அடிக்க தாண்டா வந்தோம், ஏன்டா எங்களை அடிக்கிறீங்கன்னும் போது, நாங்க வரும்போது நீங்க 2 பேரும் இருந்தீங்களா, அப்ப நீ அவனோட ஆள் தான், அதனால உன்னையும் தூக்கி போட்டு மெதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டே இருக்க ஹீரோவும் இது வேலைக்காகாது, ரெட் கலர் டீம் கூட நான் சேர்ந்துக்கிறேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து அவனை பொழக்கலான்டான்னு சொல்லிட்டு இவனுங்க 2 பேரும் சேர்ந்து ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்ட வந்த எல்லாரையும் போட்டு அடிப்பானுங்க. வெப்பன் பத்தாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்த பழங்காலத்து பொருள் எல்லாத்தையும் பயன்படுத்தி அடிச்சு சண்டை போட்டு அந்த இடத்த வெடிச்சு நாசமாக்கிறாங்க.
போயிருவானுங்க. அப்படி அடிச்சு எல்லாரையும் மர்டர் பண்ண பிறகு ஆல்ரெடி மிலிட்ரியில சில ஆட்களையும் அந்த பணக்கார நபர் வர வச்சிருப்பான். அவனுங்களும் உள்ள புந்து செம்ம சண்டை நடக்கும். சண்டையெல்லாம் முடிஞ்ச பிறகு ஹீரோ வந்து ரெட் கலர் மண்டியும் ஜெயிச்சிருவானுங்க. ஹீரோவும் இப்ப சொல்லி நீ யாருன்னு கேக்குறதுக்குள்ள ஹீரோட கழுத்துல அந்த பாம் டிவைஸ பிக்ஸ் பண்ணி விட்டாரு. ஆன் பண்ணி விட்டு போயிருவானுங்க அந்த புதையில தூக்கிட்டு. அப்படி அந்த ரெட் கலர் மண்டைய அந்த லாக் பண்ண புதையில தூக்கிட்டு போகும்போது அவன் கூட வந்த அந்த தாத்தாவோட பேரனை ஒருத்தனை சாகடிச்சுட்டு இன்னொருத்தவன் கிட்ட மரியாதை இதை தூக்கிட்டு போய் வை, இப்போ நம்ம இதை 3 பங்கா பிரிக்க தேவையில்ல, 2 பங்கா பிரிச்சா போதும் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த தாத்தா ஆல்ரெடி இறந்து போயிருப்பாரு. அதனால அவன் என்ன சொல்லுவானா, நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொருளை உள்ள தூக்கிட்டு போவாங்க. அதே நேரம் அவன் சாமியார் மேல காண்டா இருப்பான். ஏன்னா அவன் தான் ஹீரோக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டான்னு சொல்லிட்டு அவனையும் ஒரு பக்கம் இவன் தேடிட்டு இருப்பான். இப்ப வெளியே என்ன நடக்கும்னா, ஹீரோவை இந்த டவுனுக்கு அனுப்பின அந்த மினிஸ்டர் ஆபீசர் எல்லாமே வருவாங்க. இங்க ஒரு ஈவென்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு திறப்பு விழாக்காக இவங்க வரும்போது பாம் சவுண்ட் எல்லாம் கேட்கும். ஒருவேளை நம்ம வந்தனால செலிப்ரேட் பண்றதுக்காக பட்டாசு வெடிக்கிறாங்க. நான் தான் சொன்னல, இதுக்கத்து எந்த ஊர்லயும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது, போலீஸே தேவையில்லை நமக்கு அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டே இருக்கும் போது இப்போ வெளியிருந்து தப்பிச்சு வந்த ரெட் கலர் மண்டேனை பார்த்தா அங்க இருந்து ஆர்மி ஆட்கள் சில பேர் ஷூட் பண்ணுவானுங்க. மாத்தி மாத்தி சண்டை நடக்கும். எல்லாரையும் பார்த்து ஷூட் பண்ண இப்போ அந்த சாமியாரு தப்பிச்சு ஓடுவாரு. டேய் உன்னதாண்டா ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கேன், இறா வர அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெட் கலர் மண்டைய அவரை போட்டு அடிக்க மாத்தி மாத்தி சண்டை போட்டு கடைசியில 2 பேருமே செத்து போயிடுறாங்க. இப்போ அங்க அந்த ஆபீசர் போலீஸுங்க இந்த இடத்துல ஆபத்து இருக்குன்னு அப்பவே சொன்னல, எல்லாம் உன்னாலதான் சொல்லிட்டு அந்த சீனியர் ஆபீசர் அவரை போட்டு அடிக்க அவர் செக்ரட்டரி என்ன மீறி என்னோட பாஸ் நீ தொற்றுவியாடான்னு சொல்லிட்டு மூஞ்சிலே குத்துன்னு குத்துறாங்க. அந்த சீனியர் போன பிறகு ஜூனியரும் வந்து அடிக்கிறான். அவனும் பயங்கரமா மாவு கட்டு வாங்கிட்டு திரும்ப அந்த இடத்துக்கு விட்டு போறான். இப்படி எல்லாம் போகும்போதுதான் அப்ப அவங்களுக்கு தெரிய வருது ஹீரோ கழுத்துல பாம்பு வெடிக்கக்கூடிய டிவைஸ் ஒண்ணு வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு. சோ அந்த ஆபீசருங்க எல்லாம் சேர்ந்து ஹீரோவை காப்பாத்துறாங்க. அப்ப ஹீரோ என்ன சொல்றாங்கன்னா, இதுல ஆல்ரெடி டைம் ஓடிட்டு இருக்கு, எனக்கு தெரியும் நான் எப்படி இருந்தாலும் சாக போறேன், ஆனா சாகிறதுக்குள்ள இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இங்க புலம்பி அழுதுகிட்டு இருக்க அந்த ரெட் கலர் மணியும் தூக்கிட்டு வந்த அந்த பொருள்ல பொக்கிஷமே இருக்காது. அதுல பழங்காலத்து பேப்பர்ஸ் மட்டும் தான் இருக்கும். இவன் ரொம்ப நாளா தேடப்பட்ட கிரிமினல் சொல்லிட்டு போலீஸ்ங்க வந்து அவனோட பாடி எடுத்துட்டு போயிட்டு இருக்க. இங்க ஹீரோ என்ன சொல்லுவார்னா, படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு அபார்ட்மெண்ட்ல பாம்பு வெடிஞ்சிருக்கும்ல, அந்த வீட்டுல ஒரு குழந்தை இருக்கும். அந்த குழந்தையோட அப்பா அம்மா இறந்து போயிருப்பாங்க. அந்த குழந்தைய தான் ஹீரோ வளர்க்கறதுக்காக தூக்கிட்டு வந்து இப்ப அவரோட பொண்ணா வளர்ப்பாரு. சோ அந்த குழந்தைக்கு நான் போனா நீங்க தான் அதுக்கு அடுத்ததை பாத்துக்கணும், நான் பண்ண தப்ப சரி பண்ணதான் நான் அவளை கூட்டிட்டு வந்து வளர்த்தேன். அது மட்டும் இல்லாம ஆரம்பத்துல இந்த டவுனுக்கு போன்னு சொல்லும் போது நான் எவ்வளவு பெரிய ஆபீசர், என்ன போய் இந்த டவுன்ல அனுப்புறாங்கன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனா இங்க வந்த பிறகுதான் சீனியர் ஆபீசர் ஜூனியர் பசங்களோட எல்லாம் சேர்ந்து ரொம்ப ஹாப்பியா இருந்தேன். நீங்க என் மேல ரொம்ப நல்ல மரியாதை வச்சிருக்கீங்க, எனக்கு எப்பவுமே சப்போர்ட்டிவா ஃபேமிலியா இருந்திருக்கீங்க. இப்படிப்பட்ட உங்களை என் குழந்தையெல்லாம் விட்டுட்டு நான் போறதா நினைச்சேன், கஷ்டமா தான் இருக்கு, பட் இருந்த கொஞ்ச நாள் அவங்க கூட சந்தோஷமா இருந்தேன்ற அந்த ஞாபகத்தை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஒரு கண்ணை மூட டமால்னு சவுண்ட் கேட்கும். பின்னாடி பார்த்தா பட்டாசு, இவர் கழுத்துல இருக்குது டம்மி. அடைச்ச தெரிஞ்சிருந்தா இவ்வளவு கஷ்டப்பட்டு மூச்சு விடாம பேசிருக்க மாட்டேனே அப்படின்னு சொல்ல அவங்க பொண்ணும் அங்க இருக்கிற ஆபீஸுங்க எல்லாம் கட்டி பிடிச்சிட்டு, சார் உங்களுக்கு ஒன்னும் ஆகல, நீங்க தப்பிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நியூஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, அந்த மோசமான கேங்ஸ்டரை பிடிச்சது நம்ம ஹீரோ, அதனால அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லவும் பழங்காலத்து ரொம்ப பொக்கிஷமான பேப்பரையும் கப்பலையும் நீங்க கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அது இப்ப மியூசியத்துக்கு எடுத்துட்டு போறாங்க. அந்த நாட்டுல இருக்கிற ஒரு அரசர், அவர் தான் ரொம்ப சீனியர் போஸ்டிங்ல இருப்பாரு, அவரை சந்திக்க ஹீரோவை கூட்டிட்டு போறாங்க. ஹீரோக்கு இப்ப ஹையர் போஸ்டிங்கும் கொடுக்குறாங்க. சோ எண்டிங்க ஹாப்பியா முடிச்சு இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. சோ எப்படின்னு மக்களே படம் உங்களுக்கு என்டர்டைன்மெண்டா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி சுவாரஸ்யமான படத்தை நான் உங்களை சந்திக்க வரேன். அண்ட் தென் பை.